Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த கிழமையில் பசுதானம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். This video is sponsored by Mode shopping application. This is one of the best online shopping appங்க. ப்ராடக்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் பசு அமைந்தால் யோகம்னு பார்த்தோங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் தங்கள் ராசிக்கு ஏற்ப எந்த கிழமையில் பசுதானம் செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சகல விதமான எல்லா பாவங்கத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கோமாதா வழிபாடு மட்டும்தாங்க ஒரு பெருமளவில் உதவி செய்யும். நம்மளுக்கு பசுவை வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம், அல்லது பசுவை வாங்கி அடுத்தவங்களுக்கு அல்லது கோயிலுக்கு அல்லது இந்த அந்தணர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பசுதானம் செய்யலாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த ராசிக்காரங்களை எந்தெந்த கிழமையில் பசுதானம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் பசுதானம் செய்யணுங்க. ரிஷப ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் பசுதானம் செய்யணும். மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை தான் பசுதானம் செய்யணும். கடக ராசிக்காரங்க திங்கட்கிழமை செய்யணும். சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். கன்னி ராசிக்காரங்க புதன்கிழமை செய்யணும். துலாம் ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை தான் பசுதானம் செய்யணும். விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை பசுதானம் செய்யலாம். தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை பசுதானம் செய்யலாம். மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை பசுதானம் செய்யலாம். கும்பம் ராசிக்காரங்க சனிக்கிழமை பசுதானம் செய்யலாம். மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமை பசுதானம் செய்யலாம். இந்த பசுதானம் செய்யலாம் அல்லது பசு வாங்கி ஆலயத்தில் தானம் செய்யும் போது அந்த பசுவுக்குரிய 1 வருட பராமரிப்பு செலவையும் சேர்த்தே கொடுக்க வேண்டுங்க. வீட்டில் வளர்க்குற பசுமாடு கறவை நின்றுச்சு அப்படின்னா கட்டாயம் அடிமாட்டுக்கு விடக்கூடாது. வயதான பசுக்களை பராமரிக்கக்கூடிய கோசாலையில் விட்டுட்டு தான் நம்ம பசுவை வளர்க்கணுங்க. காமதேனோட காயத்ரி மந்திரம் பாருங்க. ஸ்ரீ ஷூபகாயை வித்மகே காமதர்த்தே தீமகி தன்னோ தேனு பிரச்சோதயாத். நம்மளுக்கு கேட்டதை கிடைக்கணும் அப்படின்னா 101 டைம் இதை டெய்லி பாராயணம் பண்ணிங்கன்னா கோமாதோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.